உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். வன்னியர் கூட்டமைப்பு வன்னியர் சமுதாயம் வளம் பெற வேண்டியும் வன்னியர் சமுதாயம் கல்வியிலே பொருளாதாரத்திலே முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வன்னியர் கூட்டமைப்பு தான் 150 ஆண்டுகளுக்கு மேலாக வன்னியருடைய பெரும் செல்வந்தர்களாலும் கல்வியாளர்களாலும் விட்டு சென்ற ஒரு 10 லட்சம் கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு 76 அறக்கட்டளைகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நம்முடைய மக்கள் நல்ல கல்வி பெற வேண்டும், மற்றவர்களும் அதனால் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதை வெற்றி பெற்று இந்த சமுதாயத்திற்காக இந்த வன்னியர் கூட்டமைப்பு. அதற்கடுத்து தனி ஒதுக்கீடு. நாம் தான் 1980களிலே மிகப்பெரிய போராட்டம் செய்து இந்தியாவையே திருப்பி பார்க்க வைத்த ஒரு போராட்டத்தை நாம் நடத்தினோம். நம்ம எல்லாம் ஒரு ஜாதி என்று சொல்லுகிறார்கள். ஜாதி அல்ல, ஒரு தேசிய இனம். ஒரு 2.5 கோடி மக்களுக்கு மேலாக இருக்கின்ற ஒரு சமுதாயத்தை ஜாதி என்று சொல்லி ஒரு சிறிய சிமிழுக்குள்ளே அடைக்கிறார்கள். அது உண்மை அல்ல. இன்றைக்கு எப்பொழுதுமே தமிழகத்திலே முதன்மை சமுதாயமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அரசு புள்ளி விவரங்களாலும் பிரிட்டிஷ் காலத்திலே 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். தி சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டி கம்யூனிட்டி என்று வன்னியர்களை சொல்லி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த சமுதாயம் பல்வேறு நிலைகளிலே விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த காரணத்தினாலே மிகப்பெரிய பாதிப்பை இந்த சமுதாயம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா நிலைகளும் மேலே வர வேண்டும் என்று சொன்னால் 100 பேர் வேலை எடுத்தால் அதிலே 15 தங்களுக்கு தனியாக ஒதுக்கி தர வேண்டும் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் ஒரு வன்னியன் தடைக்கு விழுந்தால் இன்னொரு வன்னியன் மீதுதான் விட வேண்டும். அந்த அளவிற்கு மிகப்பெருத்த மக்கள் திரளை கொண்ட இந்த சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு வேண்டி உயர்நீதிமன்றத்திலே இன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறோம். இந்த உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பிறகு நமக்கு ஆதரவான ஒன்று வந்திருக்கிறது. ஆகவே இந்த வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டியும் இந்த உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து அதற்காக போராடி கொண்டிருப்பது வன்னியர் கூட்டமைப்பு என்பதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் நலம் பெற வேண்டும் என்பதை மட்டுமே ஒரு குறிக்கோளாக கொண்டு நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கடுத்து வன்னியர் நல வாரியத்தையும் கேட்டு இந்த தமிழக அரசுக்கு நாம் வேண்டுகோள் விடுத்து உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், வன்னியர் சமுதாயம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே வேறு என்ன கருத்துக்கள் இருக்கிறது? ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து ஏதேதோ பேசுகிறார்கள்.